பாதுகாப்பதற்காக பல ஆண்டுகளாக தொடர்ந்து போராடி வருகின்ற இன்றைக்கு காவிரி பிரச்சனை தமிழ்நாட்டில் உயிர்ப்போடு இருக்கிறது என்றால் அதற்கு ஒற்றை காரணமான காவிரி உரிமை மீட்பு குழுவின் ஒருங்கிணைப்பாளர் ஐயா மணியரசன், பொருளாளர் ஐயா மணிமொழியன் உள்ளிட்ட காவிரி உரிமை மீட்பு குழுவின் பொறுப்பாளர்கள், உறுப்பினர்கள், உழவர்கள், பல்வேறு உழவர் அமைப்புகளின் பொறுப்பாளர்கள், நாம் தமிழர் கட்சியின் பொறுப்பாளர்கள், உறுப்பினர்கள், பொதுமக்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பேரணிக்கு உடனடி காரணம் சமீபத்தில் வெளிவந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு. அந்த தீர்ப்பில் 3 விஷயம் அவங்க சொல்றாங்க. ஒன்று என்னன்னா, இந்த விரிவான திட்ட அறிக்கையை சமர்ப்பிப்பதுன்றது இது ஒரு ஆரம்ப கால நடவடிக்கை தான், இப்பவே நாங்கள் தலையிட வேண்டியதில்லை. ஏன்னா காவிரி தொடர்பான உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி தமிழ்நாட்டின் ஒப்புதல் இன்றி தமிழ்நாட்டை கலந்தாலோசிக்காமல் இதை நிறைவேற்ற முடியாது உச்சநீதிமன்றத்திற்கு சொல்லி. அப்படி பார்த்தோம்னா இப்பே நம்ம அதை வேண்டாம் தான் சொல்றோம். தமிழ்நாடு அரசும் தமிழ்நாட்டு மக்களும் உழவர்களும் இப்ப என்ன சொல்றாங்க, மேகதாட்டை வேண்டாம் தான் சொல்றாங்க. அப்ப அவங்க அதை ஒத்துக்க மாட்டாங்க, வெளிப்படை. இது ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதிக்கு இது தெரியாதா? ஒரு சாதாரண மனிதருக்கு தெரியக்கூடிய ஒரு விஷயம் அவருக்கு தெரியாதா? அப்ப தமிழ்நாட்டின் ஒப்புதலின்றி நிறைவேற்ற முடியாத ஒரு திட்டத்திற்கு ஏன் திட்ட அறிக்கை தயாரிக்கணும், ஏன் இதை அனுமதிக்கிறீங்க அப்படின்னா இது எவ்வளவு வஞ்சகமான செயல் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இதுவரைக்கும் நம்மளை வஞ்சித்த கர்நாடக அரசு, ஒன்றிய பாஜக, காங்கிரஸ், இந்த திராவிட அரசுகளோட உச்சநீதிமன்றமும் ஒருதலை சார்பாக நடந்துக்கிறது அப்படின்றத நம்ம வேதனையோட சொல்ல வேண்டியிருக்கு. இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, இது மாதிரி உச்சநீதிமன்ற தீர்ப்பை, அதாவது காவிரி தொடர்பான உச்சநீதிமன்றத்தின் இறுதி தீர்ப்பை, அதன்படி அமைக்கப்பட்ட காவிரி ஆணையம் வெளியின்ற உத்தரவை கர்நாடக அரசு செயல்படுத்தவில்லை என்றால் அது நீதிமன்ற அவமதிப்பு அப்படின்னு இந்த நீதிபதி சொல்லியிருக்கிறாரு. ஆனா நமக்கெல்லாம் தெரியும், எத்தனை முறை மாதத்துக்கு இத்தனை டிஎம்சி அப்படின்னு காவிரி ஆணையம் சொல்லும் போது கர்நாடக அரசு நிறைவேற்றல. அப்ப எங்க நீதிமன்ற அவமதிப்பு எங்க போச்சு? அப்ப தமிழ்நாடு அரசு உச்ச நீதிமன்றம் போனா அதே நீதிபதிகள், அது வேற நீதிபதி, ஆனா அதே நீதிமன்றம் தானே, அவங்க என்ன சொல்றாங்க, இது மக்கள் உணர்வை தூண்டக்கூடிய பிரச்சனை, இதுல நாங்க தலையிட முடியாது, பேசி தீர்த்துக்குங்க. இப்படி ஒரு நீதிபதி சொல்றாரு. இன்னொரு நீதிபதி என்ன சொல்றாரு, நீதிமன்ற அவமதிப்புன்றாரு. இது எல்லாம் தமிழர்களை ஏமாளியாக்குகின்ற செயல் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்புறம் 3வது அந்த தீர்ப்பு என்ன சொல்லுதுன்னா, அந்த திட்ட அறிக்கையை பரிசீலித்து இந்த அணைக்கு அனுமதி கொடுக்கிறதா இல்லையான்றதை ஒன்றிய அரசு தீர்மானிக்கிறதுக்கு முன்னாடி காவிரி ஆணையத்திலையும் தமிழ்நாடு அரசையும் கருத்து கேட்கணும் அப்படின்னு சொல்றாங்க. காவிரி ஆணையத்தோட தலைவர் கல்தர் முன்னாடியே கர்நாடகத்துக்கு ஆதரவா இருக்கிறாரு. அப்ப அவர் என்ன சொல்றாரு, அவங்க 172 டிஎம்சி கொடுத்துறேன்னு சொல்றாங்க, அதை அனுமதிக்கிறதுல தமிழ்நாட்டுக்கு என்ன, கொடுக்காம இருந்தாலும் தப்பு அப்படின்னு சொல்லி அவருக்கு அனுமதி கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. தமிழ்நாடு அரசு கருத்தை கேட்கணும்னு தான் போட்டிருக்கு, ஒப்புதல் பெறணும்னு அதுல சொன்னதான் எனக்கு தெரியல. கருத்து கேட்பாங்க, நம்ம மறுப்போம். அப்ப ஒன்றிய அரசு என்ன சொல்லும், அவங்க தமிழ்நாட்டுக்குள்ள தண்ணியை தராம இருக்கக்கூடாது, அதான தீர்ப்புல இருக்கு, 172 டிஎம்சி அவங்க கொடுத்துருவாங்க, அப்ப அனுமதிக்கல என்ன, ஏன் தமிழ்நாடு வீணா கம்பெனியா பண்ணுது அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லி ஒன்றிய அரசு அனுமதி கொடுத்துரும். அப்புறம் அந்த 3வது என்ன சொல்றாங்க, அப்படியே ஒன்றிய அரசு அனுமதி கொடுத்தா நீங்க மறுபடியும் உச்சநீதிமன்றத்தை நாடுங்க அப்படின்றாங்க. இதுவரைக்கும் அப்ப உச்சநீதிமன்றத்தை நாடுனாலும் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லலாம், இதேதான் சொல்லலாம், உங்களுக்கு வேண்டிய தனியா கொடுத்துருவாங்க, நீங்க எதிர்க்கிறீங்க. இப்படி படிப்படியாக நகர்த்தி அவர்கள் அணையை கட்டி தீர்வதில் உறுதியா இருக்கிறாங்க. இந்த நீதிமன்றத்திற்கு வந்த உடனே அவங்க ராம்நகர்ல அலுவலகம் திறந்துட்டாங்க, 30 பேரை அங்க பணிக்கு அமர்த்த போறாங்கன்னு சொல்லி உள்துறை அமைச்சர் சிவகுமார் சொல்லிட்டாரு. இது ஒரு புறம் அவங்க இப்படி போயிட்டே இருக்கிறாங்க, நமக்கு யாருமே ஆதரவா இல்லை. இந்த திராவிட அரசுகள் இதுங்க பண்ற கொடுமை. ஏன்னா எனக்கு ரொம்ப முதல்ல கூட நினைப்பேன், இவங்க ஒரு அலட்சியமா இருக்கிறாங்கன்னு. ஐயா மணியரசன் சொல்லுவாங்க, அலட்சியம் கிடையாதுங்க ஐயா, வேணும்னு தான் இவங்க பண்றாங்க, இவங்க தமிழினத்தின் விரோதிகள், தமிழினத்தை அழிக்கிறதுக்கு துணை போறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க ரொம்ப அப்பாவியா இருக்கீங்க, கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க அப்படிம்பாங்க. அது உண்மை அப்படின்றத இப்ப நான் உணர்றேன். ஏன்னா
நம்ம பேசுற இவ்வளவு வாதங்களை தமிழ்நாடு அரசு வழக்கறிஞர் அங்க வாதிட்டு இருந்தா ஒரு முறை கூட ஆணையத்தின் தீர்ப்பை கர்நாடகம் நிறைவேற்றல. இப்ப இதை மட்டும் எதிர்காலத்தில் மட்டும் எப்படி செய்வாங்க அப்படின்னு கேட்டிருந்தா நீதிமன்றம் நமக்கு ஆதரவு தீர்ப்பு கொடுத்துருக்கோம். இவங்க எங்க வீட்டுல எங்க அத்தை இருந்தாங்க, அவங்க சொல்லுவாங்க பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்கு, எங்க வீட்டுக்காரர் கச்சேரிக்கு போறாரு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல. அது மாதிரி தான் இவங்க செய்யறாங்க. சும்மா பேருக்கு வழக்கறிஞர் போய் எதையோ பேசிட்டு வந்துடுறது. உள்ளபடியே உளப்பூர்வமாக இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு உழவர்களுக்கு ஆதரவாக இவங்க இல்லை. ஏன் இவங்க என்ன நினைக்கிறாங்க, ஆத்துல தண்ணி வந்தா மணல் அழிவிக்க முடியாது, கத்திக்காரன் சம்பாதிக்க முடியாது, ஆத்துல தண்ணி வந்து உழவாமை இங்க தொடர்ந்ததுன்னா இந்த பூமிக்கு கீழே இருக்கிற பல லட்சம் கோடி மதிப்புள்ள நிலக்கரி எடுக்க முடியாது, எரிவாயு எடுக்க முடியாது. அப்ப இவங்களுக்கு ஆதரவா இருக்கிற மாதிரி கோர்ட்ல வழக்கு போடுவோம், தீர்மானம் போடுவோம், நடிப்போம். ஐயா சொல்ற மாதிரி இந்த ஏமாளி தமிழர் ஏமாந்துட்டே இருக்கிறான் அப்படின்னு பெரும் மக்கள் செல்வாக்கு பெற்ற இதற்காக மக்களை திரட்டி போராட வேண்டிய இந்த இருவரும் கட்சிகளும் இப்படி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில தான் காவிரி உரிமை மீட்பு குழு உழவர்களை திரட்டி இந்த ஒரு தீப்பொறி மாதிரி இதை பத்த வைக்குது. இந்த தீப்பொறி தமிழ்நாடு முழுக்க பரவும். ஏன்னா இந்த திராவிட கட்சிகள் ஒரு தீர்மானம் நிறைவேற்றதன் மூலம் வழக்கு மன்றத்துக்கு போவதன் மூலம் இந்த பிரச்சனை தீர்க்க முடியாது என்பதை வரலாறு நமக்கு காட்டுது. 600க்கு மேல டிஎம்சி தண்ணி வந்தது, இன்னைக்கு 172 டிஎம்சி குறைஞ்சிருச்சு. அப்ப இவங்க சட்டப்பாடத்திலும் சாதிக்க முடியாது அப்படின்றத வரலாறு நமக்கு பாடம் கற்றுக் கொடுத்துருச்சு. அதனால எப்படி இதை தீர்க்க முடியும் அப்படின்னா, எப்படி பஞ்சாப் உழவர்கள் வீதியில் திரண்டு போராடி எதற்குமே பணியாத மோடி, எல்லாரும் பார்த்து அஞ்சிய மோடி, எல்லாரும் பார்த்து அச்சப்பட வைத்த மோடியை பணிய வைத்தார்கள். அந்த விவசாயிகள் ஓராண்டு போராடி பணிய வைத்தார்கள். அதே அடிக்கடி ஐயா சொல்லுவாங்க, ஒன்றிய அரசுக்கு தமிழர்கள் தங்களுடைய பிரச்சனைகளை சொல்லி புரிய வைக்க முடியாது, மக்களை திரட்டி போராடி பணிய வைக்கத்தான் முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில தமிழ்நாடு முழுக்க மிகப்பெரிய எழுச்சி ஏற்படுவதற்காக ஒரு தொடக்கப்புள்ளியாக மன்னார்குடியிலே நடைபெறுகின்ற இந்த உழவர் எழுச்சி பேரணியை துவக்கி வைப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன், பெருமிதம் கொள்கின்றேன். நாம் தமிழர் கட்சியின் சார்பாக காவிரி உரிமை மீட்பு குழுவின் போராட்டங்கள் அனைத்துக்கும் நாங்கள் முழு ஆதரவு கொடுப்போம், நாங்கள் அதில் பங்கேற்போம். நாம் தமிழர் கட்சியின் சார்பாகவும் இந்த மேகதாட்டு பிரச்சனைக்காக மிகப்பெரிய எழுச்சி மிக்க ஆர்ப்பாட்டங்களை நாங்கள் நடத்துவோம் என்று உறுதி கூறி இந்த உழவர் எழுச்சி பேரணியை நான் துவக்கி வைக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். காவிரி உரிமை மீட்பு குழு, காவிரி உரிமை மீட்பு குழு, காவிரி உரிமை மீட்பு குழு, உழவர் பெருந்தலைவர் ஐயா நாராயணசாமி புகழ், உழவர் பெருந்தலைவர் ஐயா நாராயணசாமி புகழ், உழவர் உரிமை போராளி ஐயா நம்மாழ்வார் புகழ், உழவர் உரிமை போராளி ஐயா நம்மாழ்வார் புகழ். ஓங்கட்டும் 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 ஓங்கட்டும், உழவர் ஒற்றுமை ஓங்கட்டும், உழவர் ஒற்றுமை ஓங்கட்டும், உழவர் ஒற்றுமை ஓங்கட்டும், உழவர் ஒற்றுமை ஓங்கட்டும், தமிழர் ஒற்றுமை ஓங்கட்டும், தமிழர் ஒற்றுமை ஓங்கட்டும், தமிழர் ஒற்றுமை ஓங்கட்டும், தமிழர் ஒற்றுமை ஓங்கட்டும். உழவர்களே தமிழர்களே, உழவர்களே தமிழர்களே, உழவர்களே தமிழர்களே, உழவர்களே தமிழர்களே, காவிரி நமது வளர்ப்பு தாய், காவிரி நமது வளர்ப்பு தாய், காவிரி நமது வளர்ப்பு தாய், காவிரி நமது வளர்ப்பு தாய், காவிரி நமது குருதி ஓட்டம், காவிரி நமது குருதி ஓட்டம், காவிரி நமது குருதி ஓட்டம், காவிரி நமது குருதி ஓட்டம். காவிரி இல்லாமல் வாழ்வில்லை, காவிரி இல்லாமல் வாழ்வில்லை, காவிரி இல்லாமல் வாழ்வில்லை, காவிரி இல்லாமல் வாழ்வில்லை. களம் காணாமல் காவிரி இல்லை, களம் காணாமல் காவிரி இல்லை, களம் காணாமல் காவிரி இல்லை, களம் காணாமல் காவிரி இல்லை. கன்னட சிறையில் காவிரி தாய், கன்னட சிறையில் காவிரி தாய், கன்னட சிறையில் காவிரி தாய், கன்னட சிறையில் காவிரி தாய். கதவை உடைத்து காவிரி மீட்க, கதவை உடைத்து காவிரி மீட்க, கதவை உடைத்து காவிரி மீட்க, கதவை உடைத்து காவிரி மீட்க. அணி திரள்வோம் உழவர்களே, அணி திரள்வோம் உழவர்களே, அணி திரள்வோம் தமிழர்களே, அணி திரள்வோம் தமிழர்களே. மேகதாட்டில் அணை கட்ட, மேகதாட்டில் அணை கட்ட கன்னட அரசு துடிக்குது, கன்னட அரசு துடிக்குது, கன்னட அரசு துடிக்குது, கன்னட அரசு துடிக்குது. காவிரி உரிமை தடுத்திட, காவிரி உரிமை தடுத்திட கன்னட அரசு
துடிக்குது. கன்னட அரசுக்கு ஆதரவாக கன்னட அரசுக்கு ஆதரவாக திட்டம் போட்டு செயல்படுது. மோடி அரசு செயல்படுது. மோடி அரசு செயல்படுது. காவிரி உரிமை தடுத்துல கன்னட அரசு செயல்படுது. கள்ள மௌனம் காக்கிறது. தமிழ்நாடு அரசு கள்ள மௌனம் காக்கிறது. தமிழ்நாடு அரசு வரலாற்று உரிமைகளை இழக்காதே. வரலாற்று பழிகளை சுமக்காதே. வரலாற்று உரிமைகளை இழக்காதே.